வாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல. இதுதான் என் தாத்தாவுடைய பழைய லேபரேட்டரி. தக்க பராமரிப்பு இல்லாததான் இப்படி கிடக்குது. நீங்க இங்க இருக்கிறதா நல்லது. என்ன போலீஸ் பயம் கிடையாது. அது மட்டும் இல்லாம ஏன் உத்தரவு இல்லாம இந்த வீட்டுக்குள்ள யாரும் நுழைய முடியாது. சரசு, 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 ஏன் அழற? என்ன நடந்தது? ஒண்ணுமில்லை நாதன், ஒண்ணுமில்லை. உன் துன்பம் எதுவா இருந்தாலும் அதை தீர்த்து வைக்க நான் கடமைப்பட்டோம். சொல்லு, சொல்லு சரசு. உண்மையிலே அண்ணனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க நீங்க முயற்சி பண்ணீங்களா? சொல்லுங்க. நான் அதை நம்பல. உங்களை எனக்கு தெரியாதா? சங்கர் இப்ப எங்க? இங்க இல்ல. சரசு, குற்றவாளியை மறைச்சு வைக்கிறது சட்டப்படி பெரிய குற்றம். அப்படி என்ன அண்ணனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கத்தான் நீங்க இங்க வந்தீங்களா? ஆமா. நீங்க இப்படி துரோகம் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் செய்யற நல்லது கூட சில சமயம் மத்தவங்களுக்கு கெடுதலா தெரியும். அதுக்காக என் கடமையை நான் செய்யாம இருக்க முடியாது. கடமைங்கிற போர்வேல நீங்க இன்னும் எங்களுக்கு எவ்வளவு கொடுமை செய்ய போறீங்க? அண்ணியின் கொலை வழக்குல சீரழிஞ்ச எங்க குடும்பத்தை சீராக்குவீங்கன்னு மனசார நம்பினேன். ஆனா நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு ஒண்ணுமே புரியல. தயவு செஞ்சு எனக்கு உண்மையை சொல்லுங்க. நீங்க எங்க குடும்பத்துல அக்கறை உள்ளவர் இல்லையா? நீங்க என் மீது செலுத்தின அன்பு உண்மையானது இல்லையா? உங்க காதல் புனிதமானது இல்லையா? சொல்லுங்க நாதர், சொல்லுங்க. சரசு, நீ இவ்வளவு வற்புறுத்தின பிறகு நான் உண்மையை சொல்லித்தான். உனக்கு அதிர்ச்சியா இருக்கும், எனக்கு வேற வழி இல்லை. சரசு, இத்தனை நாள் உன்னோடு ஆடி பாடி பழகின நாதன் தன் கடமையை செய்ய வந்தான். காதலன் என்ன? கமலாவின் கொலை சம்பந்தமா உங்க வீட்டை சோதனை போடவும் உங்களோட நெருங்கி பழகி உண்மைகளை தெரிந்து கொள்ளவும் நான் உனக்கு காதல் நாங்க நடிச்சுக்கிட்டு. நடிச்சீங்களா? அப்படிங்க என்கிட்ட பழகினதெல்லாம் களங்கமற்றது, பேசினதெல்லாம் விஷக்கலப்பட்டது. வேடிக்கைக்கு பறித்தாலும் பூஜைக்கு பறித்தாலும் மலரின் வாழ்வு முடிந்துவிடும் என்று உங்களுக்கு தெரியாது. ஆனாலும் உன் கற்புக்கு களங்கம் ஏற்படும் வகையில் நான் என்றுமே நடந்தது கிடையாது. ஒரு முறை பந்தல்ல படர்ந்த கொடி மீண்டும் தனித்து நிற்க முடியுமா? நீங்கள் தான் என்ன வாழ வைக்க போறவர் என்று நினைச்சு தன் மதிப்பையும் தன்மானத்தையும் உங்களுக்கு பலியாக்கிட்டேன். இனிமே இந்த உலகத்துல நான் எப்படி தலை தூக்கி நடக்க முடியும்? இப்படி உங்க துரோகத்தை சொல்லி என்னை வேதனைப்படுத்துறதை விட உங்க கையாலேயே ஒரு துளி விஷத்தை கொடுத்துருங்க. என் காதலர் நல்ல
நல்லவர் என்ற எண்ணத்தோடவே நான் மடிஞ்சு போறேன். நீ நினைக்கிறது போல அவ்வளவு கொடிய கல்லஞ்சக்காரன் நான். உன் வாழ்க்கை பாழாக மானம் பறிபோக நான் ஒரு காலம் காரணமா இருக்க மாட்டேன். இப்ப நீ விரும்பினா கூட நான் கல்யாணம் செய்துக்க தயாரா இருக்கேன். கல்யாணத்துக்கு பிறகு உன் மேல புனிதமான காதலை செலுத்தி ஒரு நல்ல கணவனா என்னால் வாழ முடியும். இல்லறத்தின் திருவிளக்காக விளங்க வேண்டிய பெண்மை கள்ளருக்கு வழிகாட்டும் கைவிளக்காக மாற்ற துணிந்த சுயநலக்காரரான உங்கள் முகத்தில் விழிக்கிறது மகாத்மா. உங்கள் அனுதாபத்திற்கு நன்றி. உங்களோடு வாழ நான் தயாரா இல்லை. அவசரப்படாதே சரோ. உன் செயலுக்காக அப்புறம் நீ வருந்த வேண்டி வரும். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இனி நாம சந்திக்கிறது மரணத்திற்கு பிறகு. அரசு டாக்டர், தயவு செஞ்சு இந்த நல்லவரை வெளியில போக சொல்லுங்க. சீக்கிரம் போக சொல்லுங்க. சரசு, எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் நாதன். சரசுக்கு மனநிலை சரியில்லை போன்றது. அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீங்க அவங்கள பார்க்காம இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ், as a டாக்டர் நான் சொல்றேன். சரசு, என்ன நடந்தது? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? மிஸ்டர் நாதன் என்ன சொன்னார்? தயவு செஞ்சு எதுவுமே கேட்காதீங்க. I'm so sorry. இந்த கண்ணை துடைச்சிங்க ப்ளீஸ். தேங்க்ஸ். சங்கர் உமாவும் பத்திரமா இருக்காங்க. நாளைக்கு நாம பாஸ்போர்ட்டும் பணத்தோடும் அவங்கள போய் சந்திப்போம்.